ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம் பார்க்க போகிறோம். அது எங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் நம்பர் 6.8. இதுதான் சம்மு. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டா அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு என்ன செய்யணும்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்து நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். cos theta plus sin theta squared is equal to √2 cos theta whole squared. ஓகேவா? ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? a plus b the whole squared. ஸோ a plus b the whole squared formula a squared plus b squared plus 2ab. ஓகே, இப்போ √2 ஸ்கொயர் பண்ணால் 2 நமக்கு கிடைக்கும். அடுத்து காஸை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா இந்த ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம். நமக்கு வந்து 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா இங்கே இருக்கு இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே கொண்டு வந்தோன்னா அது மைனஸில் வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இந்த ரெண்டு டேர்மையும் இங்கே கொண்டு வரும்போது அது மைனஸில் வந்துடுது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் நம்ம ஒன்று என்ன செஞ்சுக்கலாம், மைனஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஓகேவா? இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா a squared minus b squared ஃபார்முலா இருக்கு. ஸோ a squared minus b squared is equal to a plus b a minus b. ஸோ அந்த அப்படி எழுதிக்கலாம், அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ cos theta plus sin theta into cos theta minus sin theta. ஓகே, இப்போ இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இங்கே வச்சுட்டு இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவை இங்கே நான் வந்து டினாமினேட்டரில் கொண்டு வரேன். இங்கே கொண்டு வரும்போது இதுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆல்ரெடி நமக்கு கொடுத்தது என்னது, √2 காஸ் தீட்டா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா இங்கே இருக்கு, மைனஸ் இங்கே இருக்கா, இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை தான் இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரேன். இதுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணுறேன், √2 காஸ் தீட்டா. ஓகேவா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ் வந்து இந்த ஒரு காஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ஸோ ஒரு 2ல் எத்தனை √2 இருக்கு, 2 √2 மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு ஒரு 2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கு, 2 √2 இருக்கு. ஸோ ஒரு √2 கேன்சல் பண்ணனா இங்க ஒரு √2 வந்து இருக்கும். ஸோ √2 சைன் தீட்டாங்கிறது தான் நமக்கு ரிமைனிங் இருக்கு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அவங்க நமக்கு கேட்ட டேர்ம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் ஃபார்முலா படிக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது எக்ஸசைஸ் நம்பர் 6.9. சம் என்னன்னா கொஸ்கின் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். இதுக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1/sin தீட்டான்னு எழுதலாம். ஓகே, மைனஸ் சைன் தீட்டா மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்து சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1/cos தீட்டா மைனஸ் இந்த காஸ் தீட்டா அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இந்த tan தீட்டாவை எப்படி எழுதலாம், sin by cos அப்படின்னு எழுதலாமா, sin by cos. இதெல்லாம் ஃபார்முலா. காட் வந்து அப்படி இதை தலைகீழா போட்டால் எப்படி வரும், அந்த மாதிரி வரும். காட் வந்து cos theta by sin theta. ஓகே,
இப்போ இது இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் இடையில இருக்கா. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை மைனஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சைனை வந்து காமனாக எடுத்துக்கிறேன். அதுதான் இதோட எல்சிஎம். சைன் தீட்டா 1 × 1 1 மைனஸ் சைன் இன்ட்டு இந்த சைன் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு வந்து இந்த டேர்ம் எல்லாம் எப்படி அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படி அடிஷன் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே இது காமனாக காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறேன். ஸோ 1 மைனஸ் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. அடுத்தது இது எல்சிஎம் என்ன வரும், சைன் தீட்டா காஸ் தீட்டா. Okay, sin square theta plus cos into cos square theta. ஓகேவா. அடுத்தது sin square theta plus cos square theta is equal to 1ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அதுலேருந்து sin square theta வேல்யூ இருக்குது, நமக்கு அதுலேருந்து cos square theta வேல்யூ நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை இங்கே என்ன செய்ய போகிறோம்னா அப்ளை பண்ண போகிறோம். 1 மைனஸ் sin square thetaங்கிறது என்னது, cos square theta. ஸோ cos square theta கீழே இருக்க sin theta. அடுத்து 1 மைனஸ் cos square theta is equal to sin square theta by cos theta. அடுத்து இந்த sin square theta plus cos square theta is equal to 1. இதை இங்கே நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கலாம். sin theta cos theta. ஓகேவா. அடுத்து cos square theta sin square theta by இங்கே வந்து 2 சைன் இருக்கு. ஸோ sin square theta 2 cos இருக்கு. ஸோ cos square theta. ஸோ இந்த cos ஸ்கொயரும் இந்த cos ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இந்த sin ஸ்கொயரும் இந்த sin ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சம்மோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.